சுட்டிபுரம் கண்ணகி அம்பாள் மெய்யடியார்களே, அம்பாளுடைய திருவருளோடு புதிய மஞ்ச வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. 10ஆம் திருவிழா உபயோகர்களே சிறப்பாக இந்த மஞ்சம் செய்யப்படும் கருணை மழை பொழிகின்ற ஒரு அற்புதம் மிக்க தாய். மழை வந்ததோ மாளிகை வாசலிலே என்று பாடல் பெற்ற திருத்தலம் பெருமை மிக்க திருக்கோணேஸ்வர பெருமானை கூட தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மூதாட்டி பனம்பழம் பொறுக்கிக் கொண்டிருந்தார். பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு. வணக்கம், நான் தர்மா. நான் எங்க நிக்கிறேன்டா, வரணி சித்திவேரம் கண்ணகை அம்பாள் ஆலயத்தில் நிற்கிறேன். சுட்டிவேரம் கண்ணகை அம்பாள் ஆலயத்தில் எதிர்வரும் 29/5/2026 10 மணிக்கு, அதாவது வார வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு மஞ்ச வெள்ளோட்டம் இடம்பெற இருக்கிறது. இந்த 10ஆம் திருவிழா உபயோகாரால் மஞ்சம் உருவாக்கப்பட்டு முதல்ல வெள்ளோட்டம் இடம்பெற இருக்கிறது. அந்த வெள்ளோட்டத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாக நீங்கள் அந்த மஞ்சத்தை பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் சுட்டிபுரம் கண்ணகி அம்பாள் ஆலயத்துக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வந்து இந்த ஒரு அரிய காட்சியை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் வருமாறு அந்த 10ஆம் திருவிழா உபயோகாரர்கள் உங்களை அன்போடு அழைக்கணும். நீங்கள் வந்து கண்ணகி அம்பாளை வணங்கி கண்ணகியின் அருள் கடாட்சத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை எல்லாரும் இப்போ கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வரணியூர் சைவ புலவர் கமலநாதன் ஐயா நிற்கிறார். அவரோட கண்டு கதைச்சு மேலதிக விடயங்களை நான் இப்போ உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். வேளமுகத்தனை வேலனை பெற்றவள், ஆளிமுகுந்தனின் அன்பு சகோதரி, ஊழி முதல்வனு குர்வங்கிருந்தவள், வாழி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே. தவணரை காட்டிடும் தற்பரன், பவவினை நீக்கிடும் தயாபரன், நவமணி நாயகி நல்கிய புத்திரன், சிவகுருநாதர் சேவடி போற்றுவா. எல்லாம் வெல்ல தும்பிருவிற் பிள்ளையாரை பணிந்து வணங்கி கொண்டு இந்த வரணியம்பதியிலே இருந்து 12 காலம் அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற சுட்டிவேரம் கண்ணகி அம்பாளுடைய பாதம் பணிந்து அடியனுடைய குலதீபம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கோய் விநாசித்தம்பி புலவரையா அவர்களையும் பிரார்த்தனை பண்ணி அற்புதமாக இந்த சுட்டிபுரம் கண்ணகி அம்பிகையின் ஆலயத்தினுடைய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு எதிர்வரும் 29/5/2026 வெள்ளிக்கிழமை நடைபெற திருவருள் கைகூடி இருக்கிறது. அதுதான் புதிய மஞ்சத்தினுடைய வெள்ளோட்ட நிகழ்வு ஆகும். வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் நிறைவான ஒரு காலப்பகுதி, வளர்ப்புறை சாகத்துக்கு அண்டியதாக சுவாதி நட்சத்திரத்திலே இந்த வெள்ளோட்டம் காலை 10 மணிக்கும் 12:30க்கும் இடையிலே நடைபெறுவதற்கு திருவருள் கைகூடி இருக்கிறது. இந்த அம்பிகையினுடைய ஆலயம் பல்வேறு அற்புதமான வரலாறுகளை கொண்டது என்பது அடியவர்கள் எல்லோருக்கும் தெரியும். மிக முக்கியமாக ஈழத்திருநாட்டிலே பனைமரம் எப்போது தோன்றியதோ அந்த காலத்திலேயே இந்த அம்பாளுடைய சன்னிதானம் தோன்றிவிட்டதாக சித்தர்களும் யோகிகளும் பதிவு செய்திருக்கிறார்கள். சித்தர்கள் வேதித்ததால் இந்த தலத்துக்கு சிட்டிவேரம் என்று பெயர் வந்தது. பின்பு நாங்கள் செல்லமாக சுட்டிபுரம் என்று அம்பாளை அழைத்து கொண்டோம். இந்த தலமானது கண்ணகை உறைந்திருக்கின்ற 10 இடங்களிலே 5வது பீடமாக ஓம் நமசிவாய் என்ற திருவைந்தெழுத்தை குறிக்கக்கூடிய பெருமை மிக்க 5வது சக்தி பீடமாக விளங்குகின்றது பெருமை. இந்த ஆலயத்தோடு தொடர்பான வரலாற்று அற்புதங்கள் எண்ணற்றவை. அதிலே மிக முக்கியமானதாக இந்த 10ஆம் திருவிழா உபயோகாரர்கள் எல்லோரும் ஒன்று கூடி சிறப்பாக இந்த புதிய மஞ்சத்தை அம்பாளுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த மஞ்சம் 31 அடி உயரம் கொண்டது. எங்களுடைய விஸ்வபிரம்மஸ்ரீ பாலச்சந்திரன் ஆச்சாரியார் குழுவினர்கள், காளிகா அம்பாலயம், நாச்சிமார் கோயிலடி அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த சிற்பத்தை எல்லாம் உருவாக்கி இந்த மஞ்சத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த மஞ்சத்திலே கண்ணகையினுடைய வரலாறுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது, அற்புதமானவை. இந்த தலத்திலே முன்னொரு காலத்திலே இந்த இடத்துக்கு எய்ப்பன்றி காடு என்று பெயருண்டு. அந்த எய்ப்பன்றி காட்டிலே நிறைய பனை மரங்கள் நின்றன, உள்ளம்பன்றிகள் எல்லாம் இருந்தன. இது ஒரு மிக பயங்கரமான சோலை நிறைந்த இடமாக இருந்தது. அந்த இடத்திலே ஒரு மூதாட்டி பனம்பழம் பொறுக்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் அந்த கடகத்தை, பனம்பழம் தூக்கிய கடகத்தை தூக்க முடியாமல் வழியாலே திருவோரம் சென்ற ஒரு தம்பியை கூப்பிட்டு, தம்பி இதை தூக்கி விடு என்று
கேட்கிற போது அந்த பையன் தலையை பார்த்து விட்டு மயங்கி பொத்தென்று விழுந்து விட்டான். என்னென்றால் அந்த தலையிலே 1000 கண்கள் அவனுக்கு காட்சி கொடுத்தன. அவன் தெளிந்த பின்பு எழும்பிய பின்பு, நீ பயப்படாதே, நான் இந்த இடத்திலே இருந்து அருளாட்சி புரிகிறேன் என்று கண்ணகை வழிகாட்டினார். அந்த சிறுவனுக்கு எப்படி காட்சி கொடுத்தானோ அதே அம்சத்திலே தான் இங்கே வடக்கு நோக்கியபடி புராதனமான இந்த ஆலயம், இந்த ராஜகோபுரத்துக்கு இங்கே வலது பக்கமாக இப்போது அந்த ஆட்சி, அந்த 1000 கண் காட்டிய ஆட்சி வேஷத்திலே இந்திய சிற்பிகள் அற்புதமாக அதை தத்துரூபமாக அந்த சிலையை வடித்திருக்கிறார்கள். அதற்கு பக்கத்திலே தான் நாவல் மரம் நின்றது. அந்த நாவல் மரத்துக்கு கீழே இப்போதும் செங்கல் அடிபாடுகள் நிறைய இருக்கிறது. ஆதியிலே ஆலயம் இருந்த இடம் அந்த இடமாக இருக்கிறது. இப்படி பல அற்புதங்களை செய்தவள் இந்த அன்னை. இந்த அற்புதங்களிலே மகா அற்புதம் எங்களுடைய திருக்கோணேஸ்வர பெருமான், பாடல் பெற்ற திருத்தலம் பெருமை மிக்க திருக்கோணேஸ்வர பெருமானை கூட தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தனக்கொரு அற்புதத்தை செய்தவள் எங்களுடைய சுட்டிபுரம் கண்ணகி அம்பாள். அதுதான் 1976 ஆண்டுகளிலே சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள், உலகறிந்த எங்களுடைய பக்தி பாடல் சங்கீத மேதை, இசை மேதை டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் முதல் இந்த ஈழத்திருநாட்டுக்கு கால் பதித்தது இந்த சிட்டிபுரம் கண்ணகி அம்பாளுடைய ஆலயத்தில் தான். அவர் முதல் முறையாக பங்குனி திருவிழாவிலே திருக்கோணேஸ்வரத்துக்கு வருவதாக இருந்தது. அது மிக நீண்ட வரலாறு. ஆனால் அன்றைய தினம் அவர் வருகின்ற விமானத்திலே ஒரு பறவை அங்கே உள்ளட்டு அந்த ஃபேன் சொல்வார்கள், காற்றாடி என்று அதற்குள்ளே சிக்கல்களை ஏற்படுத்தி அந்த விமானம் தடைப்படுகிறது. இதற்கு காரணம் இந்த சீர்காழி கோவிந்தராஜனை முதல் இந்த வரணிக்கு கொண்டு வர வேண்டும். ஏக்கமே 2-3 வருஷங்கள் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவருடைய ஆட்சி காலத்திலே முயற்சித்தார்கள். ஆனால் அவர்கள் கொண்டு வர முடியவில்லை. அந்த காலத்தில் இருந்த கலைஞர்களை கொண்டு வருவதில் இருந்த தடை பிரச்சனைகள். ஆனாலும் அவர்கள் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதற்கிடையிலே ஏவத்தன ஆட்சிக்கு வருகிற போது திடீரென்று நிலைமைகள் மாறுகின்றது. இந்த நேரத்திலே திருக்கோணேஸ்வரத்துக்கு முதல் அழைத்து வருவதற்கு முயற்சிகள் நடந்தன. அதற்கு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் சம்மதித்து விட்டார்கள். ஆனால் அம்பாள் கோணேஸ்வர பெருமானை தன் கைக்குள்ளே போட்டது போல ஏதோ வாலாயம் பண்ணி தன்னுடைய ஆலயத்துக்கு அந்த வரலாற்று பெருமை முதல் ஏற்பட வேண்டும் என்று கருதி ஒரு தடயங்களை ஏற்படுத்தினார். இதனால் சீர்காழி கோவிந்தராஜன் வருவதை நிறுத்தி திருக்கோணேஸ்வரத்துக்கு வருவதை இடைநிறுத்தினார். பின்பு வருஷப்புறப்பு முடிந்து வைகாசி மாத திருவிழாவிலே இங்கே வந்து கால் பதித்தார். அவர் வந்தது ஒரு புதன்கிழமை. இங்கே எப்பவும் திங்கட்கிழமைதான் கொடியேற்றம், வைகாசி விசாகத்தோடு வெற்றாப்பிளை பொங்கல் என்றுதான் இங்கேயும் கொடியேற்றம் முதலாவது திருவிழா ஆரம்பமாகும். ஆகவே எப்போதும் 10ஆம் திருவிழா புதன்கிழமை தான் வரும். அதிலே எந்தவித மாற்றமும் இல்லை. தேர் திருவிழா சனிக்கிழமை வரும், தீர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை வரும். அது எந்த காலத்திலும் மாறாது. ஆகவே ஒரு 10ஆம் திருவிழாவிலே தான் சீர்காழி கோவிந்தராஜன் இங்கே வந்து கால் பதித்தார், கச்சேரி வைத்தார். அப்போது வீரமணி ஐயா அவர்களை கொண்டு, எங்களுடைய இசை மாமேதை ஈழத்திருநாடு அந்த வீரமணி ஐயாவை கொண்டு ஒரு பாடலை பாடுவித்தார். அதுதான் சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகையே கட்டி உந்தன் கால் பிடித்தேன் கருணை கண்ணால் பாருமம்மா என்ற அந்த பாடல். அதை சொல்கிற போது எங்களுக்கு கூட அழுகை வரும். ஏனென்றால் அதை படிக்கிற போது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இந்த ஆலயத்திலே மழை பொழிந்தது என்று சொல்கிறார்கள். உடனே இந்த ஆலயத்துக்கு பின்னுக்கு இருந்த லட்சக்கணக்கான மக்கள் எங்கே போவதென்று தெரியாது அம்பாளை வேண்டி திகைத்தார்கள். மழை வந்ததோ மாளிகை வாசலிலே என்று சீர்காழி பாடுகிற போது திடீரென்று மழை நின்றதாம். அப்படி கருணை மழை பொழிகின்ற ஒரு அற்புதம் மிக்க தாய். இந்த தாயினுடைய சரியாக 50வது வருஷத்திலே அது நடந்து 50வது வருஷம் என்றால் ஒரு பொன்விழா காலம் என்று சொல்வார்கள். அந்த பொன்விழா போன்ற ஒரு காலத்திலே அதே திருவிழா உபயோகர்களாலே 10ஆம் திருவிழா உபயோகர்களே சிறப்பாக இந்த மஞ்சம் செய்யப்பட்டு வெள்ளோட்டம் ஓடப்பட்டு இந்த முறை வருகின்ற 10ஆம் தேதி 1ஆம் தேதி கொடியேறுகிறது. இங்கே அலங்கார திருவிழா தான். கொடியேறுன்னு நாங்கள் சொன்னாலும் அலங்கார திருவிழா கண்ணகைக்குரிய அற்புதம். அந்த 10ஆம் தேதி 10ஆம் திருவிழா வரும். அன்றைக்கு இந்த மஞ்சம் நாத வெண்ணத்திலே பல உங்களுக்கு தெரியும், கானமுத்தி வஞ்சமுத்தி அவர்கள் ஒரு வீரேசரிக்கு ஒரு கொடுத்த பேட்டியிலே சொல்லியிருந்தார்கள். அவர்களை கேட்டார்கள், உலகத்திலே உங்களை ரசிக்கின்ற மங்களவாத்தியத்தை ரசிக்கின்ற கலைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர் சொல்லி இருக்கிற அந்த பேப்பர் கட்டிங் இப்போவும் என்னிடம் இருக்கிறது.
பரணியைப் போல எங்கும் இந்த நாதஸ்வர கலைஞர்களை மதிக்கிற தன்மை கிடையாது. முன்னைய காலத்திலே இந்த ராஜகோபுரம் இல்லாத வேளையிலே அங்கிருந்து இங்கு வரை 2 பக்கமும் வாங்குகள் போட்டு ஈழத்தினுடைய முழு கலைஞர்களும் அழைத்து வந்து நாதகானம் நடைபெறும். அப்படிப்பட்ட அந்த நாதமலையிலே 10ஆம் திருவிழா உபயார்களாலே இந்த மஞ்சத்திலே முதல் சுவாமிகள் எழுந்தருளி பிள்ளையார், கண்ணகைத்தாய், கஜாவல்லி, மகாபலி சமர, சுப்பிரமணிய பெருமான் 3 தெய்வங்களும் எழுந்தருளி அருட்காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த தலத்திலே நடைபெற திருவர் கைகூடியிருக்கிறது. உண்மையிலே நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்திலே போட்டி திருவிழா நடைபெறும். 3ஆம் திருவிழாவிலே போட்டி தொடங்கினால் அது அங்கே தேர் வரை உச்சம் பெறும். தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் பெரியாக செய்வார்கள். அப்போது நெடுக இங்கே மணிச்சப்பரம் கட்டி மணிச்சப்பரத்திலே தான் சுவாமியை காவுவார்கள் எல்லா திருவிழாவுக்கும். அப்போது எனக்கு நீண்ட காலம் ஒரு மனக்குறை இருக்கிறது. அப்போது நான் இந்த 10ஆம் திருவிழாவுடன் சொல்லுவேன், 10 என்பது மஞ்ச திருவிழாவுக்குரிய நாள். நல்லூரிலும் 10ஆம் திருவிழாவிலே மஞ்சத்திலே தான் சுவாமி வருவார். ஆகவே நீங்கள் மஞ்சம் ஒன்றை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று அடிக்கடி நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம். அம்பாளும் திருவருள் கருணை கூர்ந்து அந்த சிறப்பை அவர் ஏற்படுத்தி இந்த முறை அந்த காட்சியை நாங்கள் எல்லோரும் கண்கொள்ளா காட்சியாக இருப்பது பெரும் பேறு. அது அடியவர்கள் எங்கிருந்தாலும் எல்லோரும் வந்து இந்த மஞ்சத்திலே அம்பாள் கண்ணகை வருகின்ற அந்த அற்புத காட்சியை நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று இந்த வேளையிலே உங்களை நாங்கள் அன்பாக அழைக்கின்றோம். ஆலய பரிமாண சபையினர்கள், 10ஆம் திருவிழா உபயோகார்கள், எங்களுடைய வரணி ஊர் மக்கள் சார்பாக எல்லோரையும் அம்பாளுடைய சார்பாக அழைக்கின்றோம். அடியவர்கள் அந்த என்றால் இது வாழுங்காலத்திலே இந்த காட்சிகள் கிடைப்பது என்பது இனியொரு புது வெள்ளோட்டம் முதல் சுவாமியறதை நாங்கள் பார்க்க முடியாது. வாழ்கிற காலத்திலே கிடைக்கிறது என்பது பெரும் பேறு. ஆகவே எங்கிருந்தாலும் அடியவர்கள் எல்லோரும் வந்து இதிலே பார்த்து அம்பாளுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும். எத்தனையோ அற்புதங்களை சொல்லலாம், ஆனாலும் சுருக்கமாக சொல்லுகிறோம். சுவாதி நட்சத்திரம் என்பது அற்புதத்துக்குரியது. வெள்ளோட்டம் நடைபெறுகிற நாள். சுவாதியிலே தான் சிற்பிகள் கடலுக்குள்ளே மேலே வந்து வாய் திறப்பார்களாம். அந்த நேரம் மழை நீர் வாய்க்குள்ளே விழுமாம். அந்த விழுகிற மழை நீர் முத்தாக மாறும் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய சுவாதி நட்சத்திரத்திலே தும்புரு போன்ற சப்த ரிஷிகள், பெரிய மகான்கள் தும்புரு தீர்த்தத்திலே தீர்த்தமாடி பாலைமரத்துக்கு கீழே இருந்து அம்பாளை தியானம் பண்ணிய மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த தலத்திலே இந்த வெள்ளோட்ட மஞ்ச வெள்ளோட்டத்தை 31 அடி மிக அற்புதமான லட்சணம் கொண்டது. அதை கண்டுகளித்து இணுவில் பெரு மஞ்சம் பற்றி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல இந்த மஞ்சமும் ஒரு வரலாற்று பெருமையுடையது. அம்பாளுடைய வரலாறுகள் எல்லாம் சிற்பங்களாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. அம்பாளுடைய திருவருளோடு புதிய மஞ்ச வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த புதிய மஞ்ச வெள்ளோட்டத்தை வரலாற்று ரீதியாக ஆவணப்படுத்தும் வகையிலே திருமஞ்ச சிறப்பு மலர் கூட ஒன்று வெளியீடு செய்யப்பட இருப்பது அம்பாளுடைய திருப்பெருங்கருணையாகும். பல அறிஞர்களுடைய கட்டுரைகள் இவற்றையெல்லாம் சேர்ந்து இந்த வெள்ளோட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஆவணப்படுத்துகிற வகையிலே மிகச்சிறப்பான ஒரு மலரையும் அம்பாளுடைய திருவருளோடு 10ஆம் திருவிழா உபயோகார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கூட ஒரு வரலாற்று ஆவணமாக அமையும். இந்த ஆலயத்திலே திருவிழாக்கள் எத்தனையோ சிகரங்கள், எத்தனையோ இந்தியாவிலிருந்து எத்தனையோ கலைஞர்கள், தனியாக சீர்காழி கோவிந்தராஜன் மட்டுமல்ல, இன்னும் அவருடைய சென்ற வருடம் அவருடைய மகன் சிவசிதம்பரம் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அதே போல ஒருமுறை 3ஆம் திருவிழாவுக்கு நித்யஸ்ரீ மகாதேவா வருகை தந்திருந்தார்கள். இன்னும் சுப்பசிங் பாடகர்கள், அப்படி நிறைய பேரெல்லாம் இந்தியாவிலிருந்து நிறைய கலைஞர்கள், ஷேக் சின்னமாவலாவனா உட்பட பல கலைஞர்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்ட வரலாறுகள் உண்டு. மிகப்பெரிய வரலாறுகளை தாங்கிய ஒரு பொக்கிஷம் மிக்க ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த திருமஞ்ச நிகழ்வு, அந்த திருமஞ்ச வெள்ளோட்ட நிகழ்வை ஆவணப்படுத்துகிற வகையிலே சிறந்த சிறப்பு மலர் ஒன்றும் 10ஆம் திருவிழா அன்றைக்கு, அதாவது அம்பாள் முதல் எழுந்தருளி காட்சி கொடுக்கின்ற 10ஆம் திருவிழா அன்றைக்கு வெளியீடு செய்யப்பட இருக்கின்றது என்ற செய்தியையும் அடியவர்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். சுட்டிபுரம் கண்ணகனுடைய திருவருளை நிறைய பெற வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி இவ்வளவிலே உங்களுக்கு ஆசி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.